Taste the Daily. சுதந்திர போராட்ட வரலாற்றின் மாவீரர் தீரன் சின்னமலையின் 220வது நினைவு தினத்தை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் மரியாதை. நெல்லை தனியார் விடுதியில் வைக்கப்பட்டிருந்த தீரன் சின்னமலையின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி. மாவீரர் தீரன் சின்னமலையின் நினைவு நாளில் அவரின் தியாகத்தையும் வீரத்தையும் போற்றி வணங்குவதாக அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. ஆங்கிலேய அடக்குமுறைக்கு எதிராக பெரும் படையை கட்டமைத்து நம் தாய் மண்ணின் விடுதலைக்காக சமரசமற்ற போர்களை முன்னெடுத்து அந்நிய படைகளுக்கு சின்ன சொப்பனமாக திகழ்ந்த சுதந்திர போராட்ட வரலாற்றின் மாவீரர் தீரன் சின்னமலை எனவும் புகழாரம். வெற்று விளம்பரம், நிறுவனமயமான ஊழல், வாரிசு அரசியல் இவற்றால் மட்டுமே நிரம்பிய விடியா திமுக ஆட்சி ராதாபுரம் தொகுதி மக்கள் துளியும் விரும்பவில்லை. தமிழக மக்கள் விரும்பும் அமைதி, வளம், வளர்ச்சி சார்ந்த நல்லாட்சியை 2026 அமைய உள்ள அதிமுக அரசு நிச்சயம் வழங்கும் என எழுச்சி பயணத்தில் அலைக்கடலென திரண்ட மக்களின் புகைப்படத்தை பகிர்ந்து புரட்சித் தமிழர் உறுதி. சங்ககால தமிழ் போற்றும் கடையேழு வள்ளல்களில் ஒருவரான மன்னர் வல்வில் ஊரி கொல்லிமலையை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி நடத்தியவர் என புகழாரம். வல்வில் ஊரியின் வரலாற்று புகழை போற்றி வணங்குவதாக அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் போடாநிலையில் அமைந்திருக்கும் தீரன் சின்னமலை மணிமண்டபத்தில் திருவுருவ சிலைக்கு அதிமுக சார்பில் மரியாதை. முன்னாள் அமைச்சர்கள் எஸ்.பி. வேலுமணி, செங்கோட்டையன், கே.சி. கருப்பண்ணன் மற்றும் கே.வி. ராமலிங்கம் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சேலம் மாவட்டம் சங்ககிரி மலைக்கோட்டையில் மாவீரர் தீரன் சின்னமலையின் உருவப்படத்திற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி மலர் தூவி மரியாதை. பள்ளிப்பாளையம் பிரிவு சாலையில் உள்ள தியாகி தீரன் சின்னமலை நினைவு சின்னத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டு இருந்த திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் தவேக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளை சேர்ந்த ஏராளமானோர் அக்கட்சிகளில் இருந்து விலகி அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். புதிதாக கழகத்தில் இணைந்தவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் கழக துண்டினை அணிவித்து வரவேற்றார். சென்னை கிண்டி திருவிக தொழிற்பேட்டை வளாகத்தில் உள்ள தீரன் சின்னமலை திருவுருவ சிலை மற்றும் திருவுருவ படத்திற்கு அதிமுக சார்பில் மரியாதை. முன்னாள் அமைச்சர் பொன்னையின் தலைமையில் தலைமை கழக செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் மரியாதை செலுத்தினர். ஸ்டாலின் அரசின் காவலர்களால் கொடூரமாக சித்திரவதை செய்து கொல்லப்பட்ட மடப்புரம் அஜித்குமார் குடும்பத்திற்கு அதிமுக சார்பில் 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி. மாவட்ட கழக செயலாளர் பி.ஆர். செந்தில்நாதன் தலைமையில் அதிமுகவினர் அஜித்குமார் இல்லத்திற்கு நேரில் சென்று அவரது தாய் மற்றும் சகோதரரிடம் காசோலையை வழங்கினர். நீலகிரி மாவட்டம் உதகையில் 14 வயது சிறுமியை 2வதாக திருமணம் செய்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். நிர்வாக திறனற்ற விடியா ஸ்டாலின் ஆட்சியில் குழந்தை திருமணங்களை தடுத்து நிறுத்த முடியாத அளவுக்கு சமூக நலத்துறை முழுமையாக தோல்வியடைந்து விட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் கடையம் அருகே மிட்டாய் வாங்கி தந்த 10 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த பெட்டிக்கடைக்காரர் வெளியில் சொன்னால் உன்னை கொன்று விடுவேன் என மிரட்டிய கொடூரம். பச்சிலம் குழந்தைகள் முதல் பாட்டி வரை யாருக்கும் பாதுகாப்பு கொடுக்க திறனில்லாத பொம்மை முதல்வர் ஆட்சி இனியும் இருந்து என்ன பயன் என மக்கள் கேள்வி. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி 11 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த நபர் மீது புகார் அளித்து 20 நாட்களுக்கு மேல் ஆகியும் காவல் நிலைய ஆய்வாளர் காயத்ரி குற்றவாளிக்கு சாதகமாக செயல்படுவதாக சிறுமியின் பெற்றோர் குற்றச்சாட்டு. பாமர மக்களிடம் தங்கள் அதிகாரத்தை காட்டும் ஸ்டாலின் அரசின் ஏவல்துறை பாலியல் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுவது தொடர்கதையாகும் அவலம். நான் போக்சோ சட்டத்தில் கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிடுறேன் அப்படின்னு அனைத்து மாநில காவல் ஆய்வாளர் காயத்ரி மேடம் சொன்னாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் 21 நாள் ஆச்சு, எவ்வித நடவடிக்கையுமே எடுக்கல. கேட்டா அப்படி இப்படின்னு அரட்டுறாங்க. அவங்க எதிர்பார்க்க குற்றவாளி என்பவர் அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு கேட்டோம்னா, நீ தெரிஞ்சதை பாரு, நான் என்ன வேணாலும் பண்ணி எங்க கொடுத்தாலும் உங்களால எதுவுமே பண்ண முடியாது, என்ன யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. வேலூரில் விளையாடி கொண்டிருந்த தன் 5 வயது பேத்திக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காமுக தாத்தா போக்சோவில் சிக்கினார். பாலியல் குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் வெற்று விளம்பரங்களில் ஆட்சி நடத்தி வரும் ஸ்டாலினுக்கு மக்கள் கடும் கண்டனம்.
வேலூரில் 9ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞரை பிடிக்க முடியாமல் திணறும் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை. பள்ளி குழந்தைகளை கூட பாதுகாக்க திறனில்லாத ஸ்டாலின் அரசு விளம்பர மோகத்தில் திளைப்பதற்கு மக்கள் கடும் கண்டனர். கோவையில் பெண்ணை மிரட்டி பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டதுடன் தனிமையில் இருந்த ஆபாச வீடியோவை காட்டி மிரட்டி பணம் பறித்த இளைஞர் 2வது முறையாக பிடிபட்டார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் இளம் தலைமுறையினர் துணிந்து குற்றச்செயல்களில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட முயன்ற இளைஞர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து மக்கள் சாலை மறியல். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பாலியல் வன்கொடுமை வழக்குகள் எண்ணிக்கையை குறைத்து காட்டுவதற்காக ஏவல்துறை மோசடி நாடகம் ஆடி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்களை சீரழிக்க 20.5 கிலோ கஞ்சாவை வீட்டில் பதுக்கி வைத்திருந்த நபரை பிடிக்க முடியாமல் கோட்டை விட்ட விடியா அரசின் ஏவல் துறை. சோதனை சாவடிகளில் முறையான சோதனை நடத்த திறனின்றி இருக்கும் ஸ்டாலின் அரசால் தமிழ்நாடு போதை மாநிலமாக மாறிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் தச்சூரில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களின் வாழ்வை சீரழிக்கும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட ஊராட்சி கிராம உதவியாளர் சிக்கினார். செயலற்ற ஸ்டாலினின் ஆட்சியில் திமுக நிர்வாகிகள் முதல் அரசு அதிகாரிகள் வரை சர்வசாதாரணமாக கஞ்சா விற்பனையில் ஈடுபடும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் வெளி மாநிலத்திலிருந்து கடத்தி வரப்பட்ட இளைஞர்களின் வாழ்வை சீர்குலைக்கும் 28 கிலோ கஞ்சா சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் தலைநகரம் போதைப் பொருட்களின் கூடாரமாக மாறிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. மதுரை குலமங்கலம் பகுதியில் தமிழக இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க கடத்தி வரப்பட்ட 3 கிலோ கஞ்சா சிக்கியது. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் சர்வ சாதாரணமாக புழங்கும் கஞ்சா போதைப் பொருட்களால் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த மங்களபுரம் பகுதியில் கள்ளச்சந்தையில் விற்க பாண்டிச்சேரி மது பாட்டில்களை கடத்தி வந்த நபரிடம் இருந்து 100 மது பாட்டில்கள் சிக்கியது. தமிழ்நாட்டில் மது, கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக புழங்கும் நிலையில் சிறப்பாக ஆட்சி நடத்தி வருவதாக ஸ்டாலின் பேசுவது நகைப்பாக உள்ளதாக மக்கள் விமர்சனம். திருப்பத்தூர் அருகே கொத்தூரை சேர்ந்த 11ஆம் வகுப்பு மாணவன் தனியார் பள்ளி கிணற்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டம். ஸ்டாலினின் ஃபெயிலியர் ஆட்சியில் பள்ளி கல்வித்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் மாணவர்கள் மர்ம மரணம் தொடர்கதையாகி வருவதாக குற்றச்சாட்டு. சென்னை காசிமேடு இந்திரா நகர் பகுதியில் இளைஞர்கள் ஒருவருக்கொருவர் கற்கள் மற்றும் கட்டையால் தாக்கிக் கொண்டதால் பொதுமக்கள் அச்சம். ஸ்டாலின் அரசின் நிர்வாக தோல்வியால் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் அவலம். சென்னை மாநில கல்லூரி மாணவர்கள் ரயில் நிலையத்தில் பட்டாக்கத்தியை நடைமேடையில் உரசியபடி சென்று பயணிகளை அச்சுறுத்திய வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. பொம்மை முதல்வர் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் மீது துளியும் பயம் இல்லாததால் கல்லூரி மாணவர்கள் ரவுடிகளாக மாறி தங்கள் வாழ்க்கையை சீரழித்துக் கொள்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் பகுதி நேர ஆசிரியர்களின் ஜூன் சம்பளம் தாமதம், தற்காலிக ஊழியர்களுக்கான பணி நீட்டிப்பு இன்மை, 23 பயிற்சி மையங்கள் மூடல் உள்ளிட்டவற்றால் தடுமாறும் நிர்வாகம். விளம்பரங்களுக்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்கும் ஸ்டாலினின் உயர்கல்வித்துறையின் கனத்த மௌனம் வேலை பாதுகாப்பு குறித்த கவலையை அதிகரித்துள்ளதாக பல்கலைக்கழக ஊழியர்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை சேமிப்பு கிடங்கிற்கு அனுப்பாத நிர்வாக திறனற்ற அரசின் அலட்சியத்தால் நெல் மூட்டைகள் மழைநீரில் நனைந்து வீணான அவலம். நெல் மூட்டைகளை பராமரிக்க நடவடிக்கை எடுக்காமல் சுய விளம்பரத்திற்காக மக்களின் வரி பணத்தை வீணடிக்கும் ஸ்டாலின் அரசுக்கு விவசாயிகள் கடும் கண்டனர்.
கடலூர் மாவட்டம் ஏவல்லியம் நெல் கொள்முதல் நிலையத்தில் ஸ்டாலின் அரசின் நிர்வாக குளறுபடிகளால் விவசாயிகள் ஆண்டு முழுவதும் உழைத்துக் கொண்டு வந்த ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். விளம்பரத்திற்காக கோடிக்கணக்கில் மக்கள் வரிப்பணத்தை செலவு செய்யும் ஸ்டாலின் அரசு விவசாயிகளுக்கு ஒரு கூடாரம் அமைத்துக் கொடுக்க மனமின்றி இருப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் வாழ்க்கை கிராமத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தால் 500க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். விளம்பரத்தில் மட்டுமே முனைப்பு காட்டும் போலி விவசாயி ஸ்டாலினால் தங்களின் உழைப்பு வீணானதாக விவசாயிகள் வேதனை. கிட்டத்தட்ட ஒரு 500 மூட்டைக்கு போல அடி வாங்கியிருக்கு. ஈரத்துல நனைஞ்சு முளைப்பே வந்துருச்சு. அந்த மூட்டை எங்களுக்கு நெல்லை பிடிக்க சொன்னாக்கா நாங்கள் ஏற்கனவே பிடிச்ச நெல்லை எங்களுக்கு ஏற்றிட்டு போகிறதுக்கான வசதி இல்லை, லாரி வரல அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அதை மட்டும் இல்லாமல் நாங்கள் இப்போ ஈரம் இல்லாத நெல்லை அள்ளியும் வச்சிருக்கிறோம், ஈரம் உள்ள நெல்லை காய் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் உணர்த்தி வச்சிருக்கிறோம். இப்போ இதெல்லாம் அப்புறப்படுத்தினாதான் நாங்கள் இந்த நெல்லை எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு பேசுகிறாங்க. இப்போ நாங்கள் என்ன சார் செய்யறது? 6-7 மாதம் எங்களோட உழைப்பு எல்லாம் போய் இங்கே 2 நாள் அந்த மழையில் நாங்கள் படுற வேதனை எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க சார். ராத்திரிலேருந்து மழை பெய்யுது, நெல் கொட்டி 1 வாரம் ஆகுது. கேட்டால் சாக்கு தர மாட்டேங்கிறாங்க. சண்டை போட்டு சாக்கு வாங்கி வச்சிருக்கோம். இப்போ எடுக்க முடியாது, லோடு போகலன்னு சொல்கிறாங்க. நான் லோடு போனால் தான் நெல்லை எடுப்போங்கிறாங்க. ஆனால் நெல் எங்களுக்கு முளைச்சிடுச்சு. எங்களுக்கு நெல் இப்போ உடனே போடணும் சார். தூய்மை பணியாளர்களை தனியார் மயமாக்குவதை கண்டித்தும் பணி நிரந்தரம் என்ற வாக்குறுதியை நிறைவேற்றாத ஸ்டாலினை கண்டித்தும் சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகை முன்பு 3ஆம் நாளாக தொடரும் ஆர்ப்பாட்டம். நம்ப வைத்து ஏமாற்றிவிட்டு தற்போது கண்டுகொள்ளாமல் செல்லும் ஸ்டாலின் அரசை தங்கள் வயிற்றெரிச்சல் சும்மா விடாது என தூய்மை பணியாளர்கள் கொந்தளிப்பு. இங்கே நாங்கள் தங்கி நிற்கிறோம். நான் வெயிலையும் சரி இதில் சரி இன்னும் சரியாக சாப்பிட கூட வேலை. நாங்கள் வீட்டில் கூட யாருமே போய் பசங்களை கூட பார்க்கல. இங்கே ஞாயிற்றுக்கிழமை அதுவும் எல்லாம் அதிகாரியாக தூங்குறாங்க. ஆனால் இங்கே நாங்கள் வயிற்றுல உட்காந்துக்கிறோம். அப்படியே பார்த்துன்னு போகிறாங்க. அந்த சைடு வந்து போகிறாங்க. ஆட்சியில் கூட இனிமேல் பண்ணலாமா சொல்லுங்கள்? ஸ்ட்ரைட்டாக வந்து என்னன்னு கேளுங்க. ஓட்டு கேட்கும்போது எப்படி வராங்க? ஸ்ட்ரைட்டாக வராங்களே நான் இப்போ முதல்ல கையெழுத்து போடுறேன்னாரு. இப்போ ஆட்சி இருக்கும்போது லாஸ்ட்டாக எங்களுக்கு முதல்ல கையெழுத்து கான்ட்ராக்ட் விட்டு போகிறாரு. இது நியாயமா? சென்னையில் மின்கம்பி உள்ளிட்ட சாதனங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் மும்முனை இணைப்பு வழங்க மின்வாரிய ஊழியர்கள் 20,000 ரூபாய் லஞ்சம் கேட்பதாக குற்றச்சாட்டு. மின் கட்டணத்தை பலமுறை உயர்த்தி மக்கள் தலையில் சுமையை ஏற்றிய ஸ்டாலின் அரசு வரலாறு காணாத அளவிற்கு கடன் வாங்கியும் மக்களுக்கு போதிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க முடியாதது வெட்கக்கேடானது என மக்கள் விமர்சனம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் அரசு பேருந்து மின்கம்பத்தில் மோதியதில் பேருந்து கதவு படிக்கட்டு உடைந்து கீழே விழுந்ததால் பயணிகள் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியின் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பேருந்து பயணத்தை சுகமானதாக மாற்றாமல் மக்களின் உயிரோடு விளையாடுவதாக தொடர்கதையாகிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரி மாவட்டம் மகேந்திரமங்கலம் அருகே சொத்து தகராறில் மூதாட்டியை தாக்கி குடிசை வீட்டை அடித்து நொறுக்கி அராஜகத்தில் ஈடுபட்ட திமுக நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஆளுங்கட்சி நிர்வாகிகளின் அராஜகம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் நிம்மதியை இழந்து தவிக்கும் மக்கள். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு ஆற்றுப்பாலம் அருகே உள்ள சந்தையை இடமாற்றம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் சாலை மறியல். நகராட்சி தேர்வு செய்த இடம் அருகே டாஸ்மாக் இருப்பதால் நிம்மதியாக தொழில் செய்ய முடியாது என வியாபாரிகள் குற்றச்சாட்டு. சென்னை அடுத்த தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 அடி உயரத்திற்கு மழைநீர் சாலையில் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதி. விளம்பர மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் கமிஷன் பெறுவதில் மட்டுமே குறிக்கோளாக இருக்கும் மாநகராட்சி நிர்வாகம் மழைநீர் வடிகால் வாய்களை முறையாக அமைக்காததே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் சூறைக்காற்றுடன் பெய்த திடீர் மழை. 10,000 ஏக்கர் உப்பளங்கள் மழைநீரில் மூழ்கி உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டதால் உப்பள தொழிலாளர்கள் வேலை இழப்பு. தனிநபர்கள் நிலப்பிரச்சனையில் தாசில்தார் தலையிடக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. ஊரில் பிரச்சனை வரக்கூடாது என நினைத்து தாசில்தார் முடிவெடுத்தாலும் அந்த முடிவு ஏற்கக்கூடியதல்ல எனவும் இதுகுறித்து அனைத்து அதிகாரிகளும்
உரிய அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டும் எனவும் உத்தரவு. கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு. தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, திருப்பத்தூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஆடி 18ஐ முன்னிட்டு கடலூர் மீன்பிடி துறைமுகத்தில் அதிகாலையிலேயே மீன்களை வாங்க குவிந்த மீன் பிரியர்கள். மீன்களின் விலை சற்று உயர்ந்துள்ள போதிலும் ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் பரவலாக மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி. விவசாயத்தை காக்கும் காவிரி தாய்க்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ஆடிப்பெருக்கு விழா உற்சாக கொண்டாட்டம். காவிரி ஆற்றங்கரை மற்றும் முக்கிய நீர்நிலைகளில் புதுமண தம்பதிகள் மாங்கல்யத்தை பிரித்து கோர்த்து அணிந்து கொண்டு காவிரி தாயை வழிபட்டனர். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள சென்னை சூப்பர் கிங்ஸ் அகாடமியில் சிஎஸ்கே டி-ஷர்ட் அணிந்து பயிற்சி மேற்கொண்ட தமிழக வேகப்பந்து வீச்சாளர் நடராஜன். டெல்லி கேபிட்டல்ஸ் அணியிலிருந்து நடராஜன் சென்னை அணியில் இணைய உள்ளாரா என கிரிக்கெட் ரசிகர்கள் கேள்வி. பார்க்கிங் பட இயக்குனர் ராம்குமார் நிகழ்ச்சி வீடியோ வெளியீடு. 3 தேசிய விருதுகளை வெல்ல ஆதரவாக இருந்த மக்களுக்கும் ஊடகத்தினருக்கும் நன்றி தெரிவித்து மகிழ்ச்சி.